ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்த மிச்சம் இருக்க ஒரு மேப்பும் ஜியாகிரஃபியில் எல்லா பிளேசஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். குட்டி குட்டி ஸ்டோரிஸில் எப்படி நம்ம மேப் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ஹிஸ்ட்ரியில் மிச்ச மேப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, அதுவும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1947 வரைக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்ற ஒரு மேப் பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே தெரிஞ்ச பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாலேருந்து அப்படியே ஒளிஞ்சு வந்து மீராவை கூட்டிகிட்டு போய் பின்னாடி இருக்கிற டெல்லியில் கல்யாணம் பண்ணிட்டு ஆக்ரா போகிறாரு ஒருத்தர். ஆக்ரா போனதுக்கப்புறம் அங்கேருந்து குவாலிட்டியான டைமண்ட் வேணும்னு மீரா கேட்டதுனால குவாலியர் போய் டைமண்ட் வாங்குறாங்க. அங்கே எல்லாரும் டைமண்ட்ஸ் எல்லாம் ராணிக்கு தான் சொல்லவும் அப்படியே போய் ஜான்சிட்ட டைமண்ட்ஸை கொடுத்துட்றாங்க, ஜான்சி ராணிக்கிட்ட. அடுத்த கதை பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு பின்னாடி பேக்கில் இருந்தது பரக்பூர். பசிக்குதுன்றதுனால பனாரஸ்க்கு போகிறோம். நேபாளுக்கு ஹாஃபில் கீழே இருக்கிறதா பனாரஸ் போனால் அங்கே பனானா கிடைக்கல, நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அல்லா கோயிலுக்கு போங்கன்றாங்க. அலகாபாத் போனதுக்கப்புறம் தெரியும் அந்த பக்கம் கான்பூருக்கு கான் ஷூட்டிங் வந்திருக்காரு ஷாருக் கானு. சரி, எவ்வளோ லக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லக்னோவில் படுத்து தூங்கிடுறோம். இப்போது நேபாளுக்கு ஒட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குழுக்குழுன்னு இருந்துச்சுன்னு ஒருத்தர் கொரட்டை விட்டு கோரக்பூரில் தூங்கிட்டு இருந்தாரு. உடனே பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க சவு சாப்பிடுங்க, கொரட்டை வராதுங்கன்னு சொல்லி சௌரி சௌரால் இருக்கவங்க சொல்கிறாங்க சவு சாப்பிடுங்கன்னு. அதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாம்பியன் ஆகுங்க, பட்டாணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதான் சம்பாரன் பாட்னா. கோரக்பூர் சவு சாப்பிட சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொன்னால சாம்பியன் ஆகுறீங்களா, பட்டாணி சாப்பிடுங்க, பாட்னா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்மளுக்கு சிட்டு மாதிரி இருக்கிற சின்ன ஊர் பங்களாதேஷ் இல்லையா, அப்போ அதில் இருக்க ஊர் சிட்டகாங். இப்போது இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் 2 பிளேஸ் வந்து இந்தியாவை தாண்டி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லாகூர் வந்து பாகிஸ்தானில் இருக்கும், இன்னொன்று சிட்டகாங் வந்து பங்களாதேஷில் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டு மாதிரி சின்ன ஊரில் இருக்கிறது சிட்டகாங், லாகூர் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்கட்டா. உங்களுக்கே தெரியும் கல்கட்டா வந்து பங்களாதேஷ் கிட்ட வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா இருக்குது. மேப்பில் இந்த ஓ மாதிரி குட்டி வளைவு ஒரிசா, நெத்தியில் இருக்கிற பொட்டு மாதிரி மெட்ராஸு, மூக்கு மேலே கோவம் மாதிரி வேதாரண்யம். முடிஞ்சிச்சா? இப்போ மேலே காஷ்மீர் போனால் எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம், அதான் ஜாலியன் வாலாபாக். காஷ்மீர் நெக்கில் ஜாலியாக இருக்கலாம், ஜாலியன் வாலாபாக். ஸோ இது வரைக்கும் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம இந்த மேப்பில். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ்ட் சைடுக்கு போகிறோம், குஜராத் சைடுக்கு போகிறோம். குஜராத்தில் நம்மளுக்கு சபர்மதி ஆசிரம் யார் ஆரம்பித்தாங்க, காந்திஜி ஆரம்பித்து வச்சாரு. சபர்மதி ஆசிரமம் அவர் தான் ஆரம்பித்து வச்சாரு. அங்கே நம்மளுக்கு ஒரு தாதா இருந்தார், அவருக்கு காது கேட்காது, அதனால அவர் கேதா. புரியுதா? தாதா காது கேட்காத தாதா, அதான் கேதா. அவர் என்ன பண்ணுறாரு, பார்பி டால் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பார் டால் அப்போ பர்தோலி, அது தண்டமாக போயிட்டுருக்கு அந்த பிஸ்னஸ், அதான் தண்டி. அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும், பாம்பே போய் பூனை விற்று பாருங்கன்னு சொல்கிறாங்க. பாம்பே பூனா அது பண்ண என்ன பண்ணுறது, என்ன ஆகும் அப்படின்னா நயன்தாரா மாதிரி சதாரா மாதிரி ஒரு பொண்ணை கட்டலான்னு சொல்கிறாங்க. அதாவது ஆசிரமத்தில் இருக்கிற யாரு, கேட்காத தாதா, அப்போ கேதா. அவர் என்ன பண்ணுறாரு, பார்பி டால் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பார்தோலி. அந்த பிஸ்னஸ் தண்டமாக போகுது, அதனால தண்டி. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே போய் பாம்பேல போய் பூனை வீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி விற்றா என்ன ஆகும்னா விற்று பணக்காராயி நயன்தாரா மாதிரி சதாரா அப்படின்ற பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணுறாரு. இந்தியாவுக்கு நடுவில் நாக்பூர் வர்தா இருக்குது, அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே? ஸோ மொத்தமாக இந்த மேப் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரி. ஒன்று ஆம்பளை வந்து மீராவை கட்டுற ஸ்டோரி, அப்புறம் பாரக்பூர் ஸ்டோரி, அதுக்கப்புறம் என்னது கொரட்டை விடுற ஸ்டோரி, இந்த பக்கம் ஆசிரமம் ஸ்டோரி. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த மேப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜியாகிரஃபிக்கு வரோம். ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னா பிளெயின்ஸ் முதல்ல பாருங்கள், அடுத்து வந்துட்டு பிளாட்டியூஸ் பாருங்கள். அந்த மாதிரி தனித்தனியாக பார்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிளெயின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது இந்தியாவுக்கு ஈஸ்டில் இருக்கிறது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், வெஸ்ட்டில் இருக்கிறது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். அவ்வளோதான், சரியா? அதாவது நீங்கள் மேப்பில் ஆரோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஈஸ்டில் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ஈன்னு சிரிச்சு தான் இருப்போம், அதனால நம்ம பக்கம் இருக்கிறது ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் இந்த பக்கம் இருக்கும், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் அந்த பக்கம் இருக்கும். சரி, வேறு என்னென்ன பிளெயின்ஸ் இருக்குது? இந்த பக்கம் கங்கா ஓடிட்டு இருக்கும். கரெக்டாக காஷ்மீர்லேருந்து கங்கை வந்துட்டு எங்கே வரும், பங்களாதேஷ் பக்கம் வரைக்கும் குடுன்னு ஓடி வரும்.
அப்போ அந்த கங்கை நதிக்கு பேரலாக இருக்க எல்லாமே கேஞ்சட்டிக் பிளேன், கங்காவோட பிளேன். பிளெயின்னால என்னன்னா நம்மளுக்கு நதியெல்லாம் கொண்டு வந்து செழிப்பாக சைடில் இருக்கும்ல, அதுதான் பிளெயின்ஸு. நதியெல்லாம் ஓடுது, சைட்லெல்லாம் செழிப்பாக பச்சை பசேர்னு விளையுது, நல்லா விளையிற பூமி. அதுதான் கங்கை நதிக்கு பக்கத்தில் இருக்கிற விளையிற பூமி கேஞ்சட்டிக் பிளெயின். புரியுதா? இப்போ இண்டஸ் பிளெயின் எங்கே இருக்குது? இண்டஸ் நதியே பாகிஸ்தானில் தான் இருக்குது. அப்போ பாகிஸ்தானில் தான் இண்டஸ் பிளெயின் இருக்கும். கரெக்டாக எங்கே நதி ஓடுதோ அதை சுற்றி தானே அதோட வளமான பகுதி இருக்கும். ஸோ கங்கா நதிக்கிட்ட இருக்கிறது கேஞ்சட்டிக் பிளெயின், இண்டஸ் நதிக்கிட்ட இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கிறது இண்டஸ் பிளெயின். புரியுதா? ஸோ 4 பிளெயின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், கேஞ்சட்டிக் பிளெயின், இண்டஸ் பிளெயின். முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்து பிளாட்டியூ. இப்போ சோட்டானா என்னது? சோட்டா பீம் பார்த்துருப்பீங்கல்ல. சோட்டானா சின்னது. இந்தியாவோட சின்னது எது? பங்களாதேஷ். அப்போ பங்களாதேஷ் கிட்ட இருக்கிற பிளாட்டியூ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. புரியுதா? டெக்கான் அப்படின்றது நம்ம சவுத்தை குறிக்கும். ஸோ இந்தியாவில் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது டெக்கான் பிளாட்டியூ. இப்போ சோட்டா நாக்பூர் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்குவீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். சோட்டானா சின்னது, அப்போ பங்களாதேஷ் கிட்ட இருக்குது சோட்டா நாக்பூர். அங்கேருந்து ஒரு வி போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறது டெக்கான், அப்படியே அந்த வி மேலே போனால் மால்வா பிளாட்டியூ. இப்போது பங்களாதேஷ் இது ஹிமாலயாஸ் கிட்ட சில்லுன்னு இருக்கிற இடம் எது? ஷில்லாங். அது மேகாலயா அஸ்ஸாம் கிட்ட இருக்குது. அப்போ அது ஷில்லாங் பிளாட்டியூ. ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. சோட்டா பங்களாதேஷ் கிட்ட இருக்கிறது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. அங்கேருந்து வி போடுறோம், கீழே டெக்கான் பிளாட்டியூ, அந்த பக்கம் மால்வா பிளாட்டியூ. ஹிமாலயாஸ் கிட்ட சில்லுன்னு இருக்கிற ஏரியா இருக்கிறது ஷில்லாங். பங்களாதேஷ்க்கு அந்த பக்கம் ஷில்லாங் பிளாட்டியூ. ஸோ மொத்தம் 4 பிளாட்டியூ படிச்சிட்டோம். புரியுதா? 4 பிளெயின் பார்த்துட்டோம், 4 பிளாட்டியூ பார்த்துட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியும்? என்ன படிக்கணும்? நம்ம ஹில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ காஷ்மீர் வளைவில் நடுவில் இருக்கிறது மவுண்ட் K2. அதை நான் வரைஞ்சிருக்கிறது மவுண்ட் K2. அது சரியாக தெரியல, அது மவுண்ட் K2. அப்படியே கீழே வந்தோம்னா நேபாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்கும்? நந்தா தேவி இருக்கும், மவுண்ட் நந்தா தேவி. இப்போ இந்தியாவில் 2 வரைஞ்சிட்டோம். அடுத்து இதில் 2, இதில் நேபாளில் 2. நேபாளில் நடுவில் இருக்கிறது மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ K2 நேபாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நந்தா தேவி, நேபாளுக்குள்ளேயே எவரெஸ்ட். மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே சின்ன பகுதி இருக்கும், நேபாளுக்கும் பூட்டான் நடுவில் சின்ன பகுதி இந்தியாவில் இருக்கும். அங்கே தான் கஞ்சன்ஜங்கா இருக்குது. சரியா? ஸோ காஷ்மீர் பெண்டில் வந்து K2, நேபாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நந்தா தேவி, நேபாளுக்குள்ளேயே எவரெஸ்ட், நேபாளுக்கு பூட்டான் நடுவில் சின்னூண்டு இந்தியாவில் ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, அங்கே கஞ்சன்ஜங்கா. புரியுதா? ஸோ இங்கே எத்தனை பார்த்துருக்கோம் மவுண்டெயினு? நார்த்லேயே 4 மவுண்டெயின் பார்த்துட்டோம். சரி போதும். நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து வெஸ்ட்டுக்கு போவோம். இன்னும் வெஸ்ட்டு பார்க்கணும், சவுத்து பார்க்கணும், ஈஸ்ட் பார்க்கணும் இல்லையா? ஸோ நார்த்தில் 4 இருக்கட்டும், போதும். இப்போ அடுத்து வெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ராஜஸ்தான் ஏரியாவில் தான் குருநானக் ரொம்ப ஃபேமஸ். கரெக்டாக? அங்கே எல்லாருமே குருநானக் சீக்கியர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அந்த மலைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? குரு ஷிகார். ஏன்னா ராஜஸ்தான் சைடில் குருநானக் தான் ரொம்ப கும்பிடுவாங்க. அந்த மலைக்கு பேர் குரு ஷிகார். அந்த குரு என்ன பண்ணுறாரு? மலை மேலே தான் தவம் பண்ணுவார். அதனால மவுண்ட் அபுவுக்கு மேலேயே உட்காந்து குரு ஷிகார் மலை இருக்குது. ஸோ குரு ஷிகாருக்கு கீழே மவுண்ட் அபு. புரியுதா? மவுண்ட் அபுக்கு மேலே குரு தியானம் பண்ணுறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நார்த் முடிச்சாச்சு, வெஸ்ட் முடிச்சாச்சு, சவுத்துக்கு வந்துருமா? சவுத்துனாலே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் 2 பேர், தொட்டபெட்டா மலை, ஆனைமுடி மலை. கரெக்டா? நெத்திக்கு மேலே மலை வச்சா தாங்க முடியாது. அதனால் நெத்தி பள்ளம் இருக்குல்ல, நெத்தியிலேருந்து மூக்குக்கு வளையிற இடம், அதுக்கு நேராக உள்ளே போடுங்க தொட்டபெட்டா. அப்படியே அது கொஞ்சம் கீழே ஆனைமுடி. புரியுதா? தொட்டபெட்டா, ஆனைமுடி. ஸோ நார்த்தில் 4 படிச்சிருக்கோம், வெஸ்ட்டில் 2, ராஜஸ்தானில் குருநானக் 2 படிச்சிட்டோம், தமிழ்நாட்டில் 2, தொட்டபெட்டா, ஆனைமுடி. இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் ஒன்றுமே இல்லையே, ஈஸ்ட் பக்கம் பாவம் இல்லையா? அப்படின்னா ஆந்திராவில் அந்த ஒரிசா, அந்த குட்டி வட்டம் இருக்கும், அந்த ஒரிசா, அதுக்கு கீழே ஆந்திராவில் என்ன பண்ணுறோம்? ஆந்திராவில் பாகுபலி ஃபேமஸில் மகேந்திர பாகுபலி, அது மாதிரி மகேந்திரகிரி. அவ்வளோதான். இப்போது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தௌலகிரி. அது என்ன பண்ணலாம்? அது எங்கே இருக்குன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் அங்கே நேபாளில் தான் இருக்குது. அதையும் வேணா படிச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ நார்த்தில் 4 படிச்சிட்டோம். காஷ்மீர் பெண்டு, மேலே இருக்க பெண்டில் மவுண்ட் K2, நேபாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நந்தாதேவி, அதுக்கு அடுத்து தௌலகிரி, அடுத்து நடுவில் எவரெஸ்ட்டு, நேபாளுக்கு பூட்டான் நடுவில் இருக்க இந்தியாக்குள்ள கஞ்சன்ஜங்கா,
இதோட நார்த்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வெஸ்ட்டுக்கு போகிறோம். வெஸ்ட்டில் குருநானக் தான் கும்பிடுவாங்க, அதனால மலைக்கு பேர் குருஷிகார். அந்த குரு வந்து மவுண்ட் அபுவுக்கு மேலே தியானம் பண்ணுறார். அப்போ குருஷிகார் மவுண்டனுக்கு கீழே மவுண்ட் அபு. ஸோ வெஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து சவுத்தில் இருக்க 2 மலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தொட்டபெட்டா, ஆனைமுடி. அடுத்து அப்படியே மேலே போனால் ஒரிசாக்கு கொஞ்சம் கீழே மகேந்திரகிரி. ஸோ ஹில்ஸும் பார்த்துட்டோம். ஸோ பிளெயின்ஸ், பிளாட்யூஸ், ஹில்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ரேஞ்சஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீர் ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாஸ்கரன்ற ஒருத்தர் காரம் சாப்பிட்றாரு. காரக்கோரம் சாப்பிட்டதும் காரமாக இருக்குன்னு நம்ம தண்ணியை மடக்குன்னு குடிக்கிற மாதிரி அவர் லடக்குன்னு குடிக்கிறாரு. சரியா? காரக்கோரம் மடக்குன்னு தண்ணி மாதிரி லடக்குன்னு லட்டுவோடு சேர்த்து குடிக்கிறாரு. அவர் யாரு? பாஸ்கர் மாதிரி ஜாஸ்கர். அடுத்தவர் என்ன பண்ணுறாரு? மஞ்சள் மாதிரி பஞ்சல் சாப்பிட்றாரு. தொண்டை புண்ணாயிடுச்சு. ஸோ பிற்பாஞ்சல் ரேஞ்ச். அடுத்து எதுவுமே சேர்க்கலன்னு சிவசிவா என்னை காப்பாத்துன்னு சொல்கிறாரு சிவாலிக். ஸோ மொத்தம் 5 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. ரேஞ்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். காரக்கோரம், மடக்கு லடக்கு, அடுத்து யாரு? ஜாஸ்கரு, அடுத்து பிற்பாஞ்சல், சிவாலிக். 5 ரேஞ்ச் அதுலேயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நார்த்தில் 5 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கைலாஷ் ரேஞ்ச். கைலாசம் சிவன் எங்கே இருக்காரு? நம்மளுக்கு இமாலயஸில் இருக்காரு. இமாலயஸ் மோஸ்ட்லி எங்கே இருக்குது? நேபாளில் தான் இருக்குது. ஸோ நேபாள் நோக்கி ஒரு பார்டரை போட்டு கைலாஷ் ரேஞ்ச் போட்டுருங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரேஞ்சுன்னா விந்தியா சாத்புரா. அது சொல்கிறப்பே நல்லாயிருக்கும். விந்தியா சாத்புரா. அது குஜராத்லேருந்து இப்படி போட்டுருக்காங்க, விந்தியா சாத்புரா. குஜராத், ஜி ஃபார் குஜராத். அப்போ குஜராத்தில் வந்து கிர் ரேஞ்ச் இருக்குது. GIR, கிர் ரேஞ்ச் அங்கே தான் இருக்குது. சரியா? விந்தியா சாத்புரா, அடுத்து கிர் ரேஞ்ச். அடுத்து வேற என்ன ரேஞ்சஸ் இருக்குது? மொத்தம் நம்ம 5 ரேஞ்சு காஷ்மீரில் பார்த்துட்டோம். 2 ரேஞ்ச் வந்து விந்தியா சாத்புரா பார்த்துட்டோம். அடுத்து கிர் ரேஞ்ச். ஆரவல்லி அது யாரு? சிவாவுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? ஆரவல்லி இருக்காங்க. அப்போனா சிவாலிக்கு கீழே, சிவாலிக்கு கீழே இல்லை, நம்மளுக்கு விந்தியா சாத்புராக்கு மேலே ஆரவல்லி ரேஞ்ச். சரியா? விந்தியா சாத்புராக்கு மேலே ஆரவல்லி இருக்காங்க. புரியுதா? அப்போ மொத்தம் எத்தனை ரேஞ்ச் பார்த்துருக்கோம்? காஷ்மீர்லேயே 5 ரேஞ்சு. அடுத்து விந்தியா சாத்புராக்கு மேலே ஆரவல்லி. குஜராத் ஜி ஃபார் கிர் ரேஞ்ச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்ஸ் மலை, தொடர்ச்சி மலை. 2 தொடர்ச்சி மலை இருக்குது. ஒன்று தொடர்ச்சியாக இருக்க வெஸ்டர்ன் காட், வெஸ்டர்ன் காட். ஈஸ்டர்ன் காட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொடர்ச்சியாக இருக்காது. விட்டு தான் இருக்கும். வெஸ்டர்ன் காட் தான் தொடர்ச்சியாக இருக்கும், ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். ஈஸ்டர்ன் காட் அவ்வளோ தொடர்ச்சியாக இருக்காது, ஆனால் விட்டு இருக்கும். ஸோ இதான் ஈஸ்டர்ன் காட், இது வெஸ்டர்ன் காட். 2 காட் படித்து முடிச்சாச்சு. பிளெயின்ஸ், பிளாட்யூஸ், ஹில் ரேஞ்சஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? ஹில்ஸும் பார்த்தாச்சு, காட்ஸும் பார்த்தாச்சு. அடுத்து கோஸ்டல் பிளேன். ஏற்கனவே நம்ம இது வந்து ஈஸ்டில் இருக்கிறது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன், வெஸ்டில் இருக்கிறது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். ஆனால் இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிறது கோரமண்டல் கோஸ்ட். நம்மளுக்கு கேரளா எப்படி சொல்லுவான்? மலபார்னு சொல்லுவோமா? அப்போ மலபார் கோஸ்ட் வந்து கேரளா பக்கம் இருக்குது. பாம்பே பக்கம் இருக்கிறது கொன்கன் கோஸ்ட். புரியுதா? கொன்கன் கோஸ்ட், கோரமண்டல் கோஸ்ட், மலபார் கோஸ்ட் அப்படி தான் சொல்லுவோம். பாம்பே கிட்ட இருக்கிறது கொன்கன் கோஸ்ட், நம்மள்கிட்ட இருக்கிறது கோரமண்டல். மலபார் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேரளா பக்கம் இருக்கிறது மலபார் கோஸ்ட். ஆனால் மொத்தமாக கேட்டால் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஈஸ்டர்ன் கோஸ்ட், அந்த பக்கங்கள்லாம் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். அடுத்து கல்ஃப். 3 கல்ஃப் இந்தியாவில் இருக்குது. என்னென்ன கல்ஃபு? குஜராத்தில் மேலே இருக்க கல்ஃப் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கு காந்தி கட்சி ஆரம்பித்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. அதான் கல்ஃப் ஆஃப் கட்சி. கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்படியே கீழே வந்து கம்பம் ஊன்றாங்க, அதான் கல்ஃப் ஆஃப் கம்பத். அடுத்து தமிழர்கள் மன்னர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மன்னர்கள்லாம் இருந்தாங்க, அதனால் அது கல்ஃப் ஆஃப் மன்னார். அடுத்து சுந்தர்பன் டெல்டான்னு இருக்குது. டெல்டான்னு என்னது? நதிகள்லாம் வந்து கடலில் கலக்கிற இடம் டெல்டா. அங்கே செம்ம சத்தான மண் இருக்கும். ஓகேவா? ஸோ பங்களாதேஷ் கிட்ட சுந்தர்பன் டெல்டா இருக்குது. நம்மளுக்கு கங்கா, பிரம்மபுத்திரா எல்லாரும் வந்து அங்கே தான் வந்து இணையிறாங்க, அது சுந்தர்பன் டெல்டா. இந்த கடலில் இருக்க ஐலாண்ட் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2 மான்சூன். இது ரொம்ப எனக்கு ரொம்ப 10th படிக்கிறப்ப நான் ரொம்ப பிடிச்சு படித்தது இந்த 2 மான்சூன் தான்.
சவுத் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கடல்லையும் நல்லா காற்று அள்ளிக்கிட்டு குடுக்குன்னு ஓடி வருது. அப்போ இந்த வெஸ்டர்ன் காட் என்ன பண்ணுது, அந்த மழை என்ன பண்ணுது, அந்த காற்றை தடுத்து நிறுத்தி கேரளாவில், பாம்பேயில், கர்நாடகாலாம் மழை அடித்து ஊற்றும். நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனில் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவா மழை கிடைக்காது. மழையை ஒட்டி இருக்கிற இடத்துக்கு மிச்சம் மீறி காற்று வந்தால் கொஞ்சம் மழை கிடைக்கும், அவ்வளவா மழை கிடைக்காது. ஏன்னா காற்றையெல்லாம் இது நிப்பாட்டிடும். இந்த மழை தப்பிச்சு போகிற காற்றுல என்ன பண்ணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி போய் ஹிமாலயஸை போய் அடைஞ்சிரும். அதனால் ஹிமாலயஸ் என்ன பண்ண தெரியுமா, காற்றை வெளில விட மொத்தமாக ஸ்டாப் பண்ணும். ஏன்னா வெஸ்டர்ன் காட்டை விட ஹிமாலயாஸ் பெரிய மலை, மொத்த காற்றை நிப்பாட்டி அங்கே ஜோன்னு மழை கொட்ட வச்சிரும். இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? சவுத் வெஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூனில் கேரளா, கர்நாடகாவுக்கு தான் நல்ல மழை. ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவா மழை இருக்காது. ஏன்னா வெஸ்டர்ன் காட் இந்த மழை என்ன பண்ணும், நல்ல ஈரப்பதத்தோடு இருக்க காற்றை பிளாக் பண்ணி அந்த பக்கமே மழை பெய்ய வச்சிரும். அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஹிமாலயஸ் என்ன பண்ணோம், காற்றை நிப்பாட்டி அங்கே மழை பெய்ய வச்சுட்டு வெறுங்காற்றை செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ரிட்டர்ன் அனுப்பிவிடும். அந்த காற்று வர வழியில் பே ஆஃப் பெங்கால் கடலை தாண்டுறப்போ நல்ல ஈரப்பதத்தை அள்ளிட்டு வந்து தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் மழையை கொட்டிட்டு போயிடும். அதனால தான் நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் நல்ல மழை பெய்யும். தீபாவளியை ஒட்டி மழை பெய்யும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். ஸ்கூல் திறக்கிறப்ப பெய்கிறது சவுத் வெஸ்ட்டு, தீபாவளி டயத்தில் பெய்கிறது நார்த் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, மேப்ஸ் கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த 2 வீடியோவும் பார்த்து மேப்ஸில் தரவாய்க்கோங்க. ஓகே, பாய்.